மனித நேயம் என்பது சாதி, மதம், இனம், மொழி என எந்த ஒரு எல்லையையும் கடந்தது என்பதை உணர்த்தும் நெகிழ்ச்சியான உண்மை சம்பவம் இது. பாகிஸ்தானில் தலைமுறையாக அடிமைப்பட்டு தவித்த ஒரு ஏழை குடும்பத்திற்கு எங்கோ தூரத்து தேசத்தில் இருந்த ஒரு மனிதர் கடவுளாக மாறி விடியலை கொடுத்த நெஞ்சை உருக்கும் சம்பவம் இது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள செங்கல் சூளை. அங்கு சுட்டெரிக்கும் வெயிலிலும் கொட்டும் பனியிலும் ஒரு குடும்பம் பல தசாப்தங்களாக கடுமையான உழைப்பை செலுத்தி கொண்டிருந்தது. அவர்களின் உழைப்புக்கு கூலி கிடையாது, ஓய்வு கிடையாது, சுதந்திரம் என்பதும் கிடையாது. காரணம், அவர்களின் முன்னோர்கள் வாங்கிய ஒரு சிறிய கடன், அந்த கடனுக்கான வட்டிக்கு வட்டி என கணக்குகள் எழுதப்பட்டு தலைமுறையாக அவர்கள் அங்கேயே அடிமைகளாக முடக்கப்பட்டனர். தாத்தா, அப்பா என தொடங்கி இன்று பிறக்கும் பச்சிளம் குழந்தை வரை அந்த செங்கல் சூளையிலேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே மடியும் அவல நிலை. கிட்டத்தட்ட 130 ஆண்டுகள் அந்த குடும்பம் ஒரு நவீன அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்தது. அந்த குடும்பத்தின் கண்ணீர் கதையும் அவர்களின் தீராத கடனை பற்றிய விவரமும் சமூக வலைதளங்கள் மூலமாக ஒரு வெளிநாட்டு மனிதரின் கவனத்துக்கு சென்றது. முகம் தெரியாத, மொழி தெரியாத, எந்த ஒரு சொந்தமும் இல்லாத அந்த குடும்பத்தின் துயரம் அந்த மனிதரின் இதயத்தை உலுக்கியது. இனி ஒரு நொடி கூட இவர்கள் அங்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்த அவர் உடனடியாக அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த கடனையும் தன் சொந்த பணத்திலிருந்து செலுத்தி தீர்த்தார். கடன் அடைக்கப்பட்ட அடுத்த நிமிடம் 130 ஆண்டுகால அடிமை சங்கிலி உடைத்தெறியப்பட்டது. தலைமுறைகளாக செங்கல் சூளையின் சுவர்களுக்குள்ளேயே முடங்கி கிடந்த அந்த மனிதர்கள் முதலாக சுதந்திர மனிதர்களாக வெளியே வந்தனர். தங்களின் வாழ்நாளில் சுதந்திரத்தையே பார்த்திராத அந்த குடும்பத்தினரின் கண்களில் கண்ணீரும் முகத்தில் நிம்மதியும் கலந்த புன்னகையும் அரும்பியது. தங்கள் கடனை தீர்க்கும் கடவுளாக வந்து தங்களை விடுவித்த அந்த வெளிநாட்டு மனிதரை அந்த குடும்பத்தினர் கட்டிப்பிடித்து அழுத காட்சி அங்கிருந்தவர்களின் கண்களை குளமாக்கியது. எல்லைகளை தாண்டிய ஒரு மனிதரின் கருணை இன்று ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலத்தையே மாற்றி எழுதியுள்ளது. இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் இணையவாசிகளை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது.